சார்லஸ கண்டிப்பா இந்த மண்டபத்துல தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் வரது ஒரு ஆள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ இடத்த மாத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உள்ள வந்த சார்லஸ் வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல சித்தப்பா. கண்டிப்பா இந்த மண்டபத்துல ஏதோ ஒரு மூலையில தான் இருக்காரு. அவரை மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட இந்த மொத்த பிரச்சனையுமே முடிஞ்சிரும். அதான் மண்டபம் முழுவதும் அலசி பார்த்தாச்சேம்மா, எங்கேயுமே அந்த சார்லஸ காணாமேம்மா. ஏன் அவன் கிடைச்சாத்த பிரச்சனை தீருமா? அவளை கொண்டாலும் பிரச்சனை தீரும்ல. நாம எதுக்கு கஷ்டப்பட்டு சார்லஸ தேடிக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு பதிலா அவ சோழிய நாம ஈஸியா முடிச்சிடலாம்ல. என்ன சித்தப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதுக்காக நம்ம இம்புட்டு நாளா கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் வாழ்க்கையில சேராம இன்னும் எத்தனை நாள்ல கஷ்டப்படுவீங்க? உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிற அவளை ஒரே அடியா சோழிய முடிச்சிட வேண்டியதானே? சித்தப்பா சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். அம்மதான் என்னை மன்னிச்சிரு. இந்த விஷயத்துல யாரும் என்னை தடுக்க வேண்டாம். எனக்கு ஆத்திரம் தலைக்கு மேல இருக்கு. இன்னைக்கு அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். சித்தப்பா அம்மா சித்தப்பா ஏண்டா சித்தப்பா? நில்லு மாமா. சித்தப்பா மாணிக்கம் கேளு. சொன்னா கேளுங்க சித்தப்பா. தம்பி நீயாவது சொல்லுமா. சித்தப்பா சித்தப்பா அம்மா சொல்லுமா. தம்பி நீங்க யாரும் நான் கேட்க மாட்டேன். என்னை விடுங்க. இருங்க சித்தப்பா இருங்க. அவளை கழுத்தை நெரிச்சு கொல்லாம விட மாட்டேன். ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவளை கொல்றதுக்கு தான் நம்ம இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருந்தோமா? அது பண்ணணும்னா முதல் நாளே பண்ணிருக்கலாமே. அவளை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிருவிய, அவ நிம்மதியா போய் சேர்ந்துருவா. ஆனா நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கலங்கம் காலத்துக்கும் அழியாம தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதை எப்படி நம்ம துடைக்கிறது? உங்களை விட கோபமும் ஆத்திரமும் எனக்கு அதிகமாவே இருக்கு. இருந்தும் நான் அமைதியாவே இருக்கேனா அதுக்கு காரணம் நம்ம குடும்பத்து மேல விழுந்த பழி சொல்லு. அவ சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சியை தான் நம்ம பண்ணணும். இப்படி கோவத்துல ஒரு விஷயம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சித்தப்பா. சரி விடுமா, நீ சொல்றத நான் கேட்கிறேன். ஆனா நாளை காலையில மணமேடையில செந்தில் அவ கழுத்துல தாலியை கொண்டு போற வரைக்கும் தான் நீ சொல்றத கேட்பேன். அதுக்குள்ள நாம ஆதாரத்தை நிரூபிக்க முடியலனா ஐயோ சித்தப்பா நம்புவோமே. நீங்களே நம்பிக்கை இழந்துட்டா எப்படி? எனக்கு ஆறுதல் சொல்லி உத்வேகப்படுத்த வேண்டியதே நீங்க தானே. தப்பா எதுவுமே நடக்காது. மேல இருக்கிற மாமா அப்படியெல்லாம் நடக்க விட்டுற மாட்டாங்க. நம்ம முயற்சிக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் சித்தப்பா. நம்புங்க சித்தப்பா. சித்தப்பா நீங்க வாங்க சித்தப்பா. வரல, நீங்க போங்க. சித்தப்பா என்ன சித்தப்பா? பயப்படாம போமா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். போ. டேய் ஓ மாமா, இப்படி ஒரு நோக்கத்துல இருக்கியா நீ? அப்ப இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்க வேண்டியதான். என்ன தலைவரே, உங்க தலைமையில நடக்கிற கல்யாணம் இப்படி உப்பு சப்பு இல்லாம இருந்தா எப்படி? ஏன் தலைவரே, கல்யாணம் விடுனா சும்மா கலகட்ட வேணாமா? இப்படி ஆளாளுக்கு மூலையில இருந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நிறைய வேலை இருக்குல்ல. நாங்களும் பொண்ணு வீட்டு சார்பா பண்ண வேண்டிய கடமை எல்லாம் பண்ணணும்ல. பொண்ணுக்கு கட்ட போற கல்யாண புடவையை கொடுத்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணணும்ல. இப்ப நான் என்ன பண்ணணும்? பஞ்சாயத்தை கூட்டுற மாதிரி சபையை கூட்டுங்க. பண்ணிட்டா போச்சு. சரி ஏப்பா முருகா, மொத்த பேரையும் 5 நிமிஷத்துல எல்லாருக்கும் மேடைக்கு வர சொல்லுமா. சரிங்க, போப்பா போய் சொல்லு. போப்பா போப்பா, ஆடுறதா போதும், எடுத்து வை. என்னடா ஆத்தாட்ட போறியா?
அப்பா குமரேசா, நீங்க சொன்னபடி எல்லாரும் வந்துட்டாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்க. யா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டுங்க. ஆனாலும் எங்க பொண்ணுக்கு மரியாதை செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நாங்க செய்யணும்ல. இந்த பொண்ணு ஏன் வீட்டு பொண்ணுங்க, நாளைக்கு குத்த வர சொல்லிடக்கூடாதுல்ல. சரி சரி விடு. தெய்வான, நீ போய் தாம்பாளத்தை எடுத்து வா. மகளே, இப்படி வாத்தா. சரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கும், நல்லா நல்லா இருக்கும். இந்தாம்மா கல்யாண புடவை. இதை உன் பிறந்த வீட்டு சீரா எடுத்து கட்டிக்க. உன் கலருக்கு அமர்க்கலமா இருக்கும். பெரியவங்க அவங்க முறையெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டாங்க. சின்னவங்க நாம கொஞ்சம் ஆட்டம் பாட்டோன்னு ஜாலியா இருந்தா தானே கல்யாண வீடு கலக்கட்டும். என்ன நான் சொல்றது? ஆமா வேணும். ஆடுமா வேணும். ஆடுங்க ஆடுமா ஆடு. அப்புறம் என்ன, எல்லாரும் தான் சொல்லிட்டாங்கல்ல. பொண்ணும் மாப்பிளையும் ரெடியா? நான் எப்போ ரெடி. ஆனா மாப்பிள்ள தான் அமைதியா இருக்காரு. ஒருவேளை மௌனம் சம்மதத்தை கறிக்குறியோ? ஏய், ஏய், நாங்க என்ன கூத்தாடவா வந்திருக்கோம் சேர்ந்து ஆடுறதுக்கு? ஏதோ ஊர் தலைவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கோம். சும்மா கூத்தாடம். கல்யாணம் நடக்கும்னு அவங்க வேணா நினைக்கலாம். ஆனா எங்களுக்கு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு விடுகிற வரைக்கும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம். கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. நீங்களும் சவால் விட்ட முதல் நாள்ல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் ஆதாரத்தை நிரூபிச்ச மாதிரியே இல்ல. இன்னும் நாங்க எதுக்கு உங்களுக்காக நல்ல காரியத்தை நடக்காம காத்துட்டு இருக்கணும்? எப்படியும் நாளைக்கும் உங்களால எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. அப்புறம் எதுக்கு வீம்பு பண்றீங்க? இந்த மகிழ்ச்சியான தருணத்தை தவற விட்டோம்னா திரும்ப வருமா என்ன? என்ன தம்பி, அமைதியா வருதா? எப்படி கல்யாண வீட்டுல இதெல்லாம் சகஜம் தானப்பா. நீங்க யாரு கூட ஆட போறீங்க? நாளைக்கு பொண்டாட்டியா வரப்போற கூட தானே. ஜாலியா ஆடுங்கப்பா. எனக்கு இதுல விருப்பம் இல்லை. என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. எங்க நீங்க போய் ஆடுங்க. என்ன சொல்ற அமுதா? நான் இவ கூட ஆடணுமா? என்னால முடியாது. எங்க நானே சொல்றேன், போய் ஆடுங்க. அர்த்தம் இல்லாம நான் சொல்லுவேனா? சார்லஸ கண்டிப்பா இந்த மண்டபத்தை தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு கவனத்தை திசை திருப்பி எப்படி தேடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம். வீம்பு பண்ணி கெடுத்துறாதிய. ப்ளீஸுங்க, போய் ஆடுங்க. அவ ஆட்டம் பாட்டத்துல குஷியா இருக்கும்போது நான் இந்த மண்டபம் முழுக்க போய் தேடுறேன். சார்லஸ் எங்க இருக்காருன்னு நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிடுறேன். சரி, ஆடுறேன். அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே சம்மதம் சொல்லிட்டாரு. பாட்ட போடுங்க. போடு போடு. பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது சுத்தால சுகவாசம். எல்லாரும் ஆடுங்க.
இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது புத்தால சுகவாசம் அமுதா கண்ணு, நீ சார்லஸை தேடிப்போ, இந்த சாத்தானுக்கு சாவை தேடி தரேன் நான். ஆட்டமாடி ஆட்டம் ஆடுற, உனக்கு உண்மையான ஆட்டத்தை நான் காட்டுறேன்.
என்னாச்சு? பேசிக்கிட்டே நிக்கிறீங்கப்பா. கொஞ்சம் போய் யாரை போய் ஆஃப் பண்ணுப்பா. என்னாச்சு? கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுமா. ஏமா அமுதா அந்த பவர் ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணுமா? ஐயோ ஒண்ணு ஆகாதப்பா. அமுதா எங்க அந்த வயரை எடுத்துமா. அப்படி மெதுவா பாரு மெதுவா. மாயா ஒண்ணு இல்ல. பொண்ணு காப்பாத்திட்டேன். எழுந்துரு மாயா. என்னப்பா எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? இந்த புள்ளைய எழுப்பி விட்டுருப்பா. மருமகளே மூஞ்சில நல்லா தண்ணியை தள்ளி. பயப்படாதம்மா, ஒண்ணு இல்ல. மாயா இங்க பாரு. ஒண்ணும் இல்ல மாயா, இங்க பாரு சரியாயிடும். கட்டின புருஷனை பங்கு போட வந்தான்னு தெரிஞ்சும் அமுதா அந்த பொண்ணை காப்பாத்திட்டா பத்தியா? அவன் மனசு நல்ல மனசு. அவன் மனசு யாருக்கும் வராது. சரிம்மா ஆடின வரைக்கும் போதுமா. பொண்ணை எழுப்பி ரூமுக்கு கூட்டிட்டு போக. முடிஞ்சா கல்யாணம், அதுக்கான வேலைகளை பாப்போம். போங்க 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 போங்கம்மா. போங்க போப்பா. போங்கம்மா போய் தூங்க. போங்க டேபிள் சரியா சாப்பிட முடியல. எடுத்துங்கப்பா. ஆமா நடக்கிறாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உங்களுக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என் உசுரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு தங்கமான மனசு. நீங்க நினைச்சிருந்தா என்ன காப்பாத்தாம இருந்திருக்கலாம். நான் இந்நேரம் செத்திருப்பேன். ஆனா நீங்க எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. இந்த உசுரை நீங்க போட்ட பிச்சைக்கா. இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு பாத்தியா? உன்னை தோக்கடிக்காம அவ்வளவு சீக்கிரமா நான் சாக மாட்டேன்டி. நாளைக்கு காலையில உன் புருஷன் ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரு. அத பார்த்து நீ சாகணும்டி. பாத்தியாமா? பாத்தியா அவன் என்ன பேசி போறான்னு? இவ்வளவு கெட்டெண்ணம் புடிச்சவள நீ போய் காப்பாத்திருக்க. இவெல்லாம் திருந்துற ஜென்மமாமா. சாகட்டு விட்டுருக்கணும். இப்படி அநியாயமா போய் தடுத்துட்டியம்மா. சித்தப்பா நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? இவ செத்துட்டா நம்ம குடும்பத்து மேல இருக்க பழி சொல்ல அழிக்க முடியாதுன்னு சொல்ல போற. அதானே சொல்ல போற? என்னம்மா நீங்க இவளெல்லாம் பழி கொடுத்தா எல்லாம் சரியா போயிருப்பா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது? அவ நல்லவளோ கெட்டவளோ அதெல்லாம் இப்ப முக்கியமே கிடையாது. கண் முன்னாடி ஒரு உயிர் துடிக்குது. அந்த உயிர் போறத உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவ நம்ம உசுரை எடுக்க வந்திருக்கவம்மா. அவ எப்படி வேணா இருக்கட்டும், நாம நாமளாவே இருப்போமே.